வணக்கம் மக்களே! இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஹவர் வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு அதில் நல்லா கழுவி போட்டுருங்க. நல்லா வந்து ஒரு 5, 6 விசில் வரட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு போடுங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை போடுங்க. தக்காளி போட்டு 2 பச்சை மிளகா கீறி போடுங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்படி உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடலப்பருப்பு எடுத்து போட்டுருங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு வெங்காயம் போடும்போது போட்டோம். நல்லா வந்து பருப்பு கொதித்து வரும்போது உருளைக்கிழங்கு போடுங்க. அது ஒரு கொதி வரட்டும். நல்லா வந்து வந்ததுங்க. அப்பளம் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அப்பளம் போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். கொத்தமல்லி தூவுங்க. இன்றைக்கி வந்து ரசம், உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.